ஹாய் நண்பா, அரசு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். இந்த ஜாபுக்கு எக்ஸாம் கிடையாதுங்க. பியூர்லி பார்த்தீங்கன்னா மெரிட் செலெக்ஷன், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. உதவியாளர் கேட்டகரிக்கு வேலைகள் விட்டுருக்காங்க. ஸோ 12th பாஸ்ல இருந்து டிகிரி வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி 22,500. நம்ம தமிழகத்தில் வேலை இருக்கு. முழு தகவலை சொல்ல போறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய துணை நிறுவனமான கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைட் சர்வீஸ் கம்பெனி லிமிடெட், இந்த நிறுவனத்திலிருந்து தான் தற்பொழுது வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் செக்டார், அரசு நிறுவனம், அதனுடைய ஒரு துணை நிறுவனம் தான் இந்த கார்கோ லாஜிஸ்டிக்ஸ். தற்பொழுது இந்த செக்டார்ல இருந்து அசிஸ்டன்ட் லெவல் பதவிகளுக்கான ஜாப் வந்திருக்கு. செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் ஜூன் 3 ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜாப் நோட்டிபிகேஷன் தான். இந்த ஜாபுக்கு எக்ஸாம் கிடையாதுங்க. அதனால எலிஜிபிலிட்டியை சொல்றேன், எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. வேகன்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா ஒரு 6 இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது 6 ஏர்போர்ட்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ 166 வேகன்சி விட்டுருக்காங்க. இதுல நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு 54 வேகன்சி அலாட் ஆயிருக்கு. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே தமிழக வேகன்சியான சென்னை ஏர்போர்ட் வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த வேகன்சியை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா வகுப்புகளுக்குமே இங்க வேலைகள் இருக்கு. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் 30. இந்த மாதம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். கல்வி தகுதியை பொறுத்தளவு குறைந்தபட்சம் நீங்க 12ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தா போதும். 12th நீங்க என்ன குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். 12th பாஸ் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தது 12th 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். நீங்க SC/ST கேண்டிடேட் அப்படின்னா 55% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலே போதுமானது. உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் 60, 70, 80 லைக் இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்க அப்ளை பண்ணும்போது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. CGPA மதிப்பெண்களை நீங்க 12th கிளியர் பண்ணிருக்கீங்க கிரேட் சிஸ்டம் அப்படின்னா பர்சன்டேஜுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களுடைய பர்சன்டேஜை இந்த மாதிரி நியூமரிக்கல்ல நீங்க என்டர் பண்ணுங்க அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ற கேண்டிடேட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ், ஒர்க்கிங் லாங்குவேஜ்ல உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி இப்போ ஹிந்தி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்தா போதும். ஏன்னா இந்த ஜாப் உங்களுக்கு ஏர்போர்ட்ல தான் இருக்கும். அதனால ஹிந்தி ஓரளவு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியலனாலும் நம்ம தமிழகத்தில் சென்னை ஏர்போர்ட்ல தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுனால அங்க போய் நீங்க லேண்ட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்குதா, கண்டிப்பாக நீங்க அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி ஹிந்தி தெரியலனா பரவாயில்ல, லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் உங்களுக்கு நல்ல பேச எழுத தெரிஞ்சிருந்தாலே போதுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை ஏர்போர்ட் வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்சம் 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஜாபோடைய ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. இது அசிஸ்டன்ட் லெவல் வேலைகள் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்கிறதுனால ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க பேசஞ்சருக்கு அசிஸ்டன்ட் உதவிகள் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுடைய லக்கேஜை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், லோடிங் பண்றது, அன்லோடிங் பண்றது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜாபோடைய நேச்சர் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் இருக்கு. SC/ST அண்ட் அப்ளை பண்ற எல்லா பெண்களுக்கும் ஜஸ்ட் 100 ரூபாய் மட்டும்தான். மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் 500 ரூபாய் ஃபீஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபீஸை நீங்க ஆன்லைன்ல UPI டிரான்சாக்ஷன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமா பே பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜூன் 9 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. லாஸ்ட் டேட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜூன் 30. ஸோ இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகலை, ஜூன் 9 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் நமக்கு டைம் இருக்கு. அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆனதும் நான் உங்களுக்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்பவே ஜாயின் பண்ணுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுடைய 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் அதை ஃபாலோ பண்ணி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வகுப்புகள், ஜாதி சான்றிதழ் இருக்கு இல்லையா, அதனுடைய சர்டிஃபிகேட், அண்ட் தென் ஆதார் கார்டு காப்பி கேட்டிருக்காங்க.
பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஸ்கேன்டு சிக்னேச்சர் காப்பி கேட்டிருக்காங்க, அதனுடைய ஃபைல் சைஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். சேலரி பார்த்துடலாமா? சேலரியை பொறுத்தளவு இந்த ஜாப் வந்து அரசு வேலைவாய்ப்பு தான், ஆனால் நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் உங்களை கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த 3 வருட கான்ட்ராக்டில் நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ணிடுவீங்க, நிறையா லேர்ன் பண்ணிடுவீங்க. எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் கவர்மெண்ட் சைடில் இருந்து. அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதனால் எலிஜிபிள் பர்சன் கான்ட்ராக்ட் ஜாப் தானே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இயர் முழுவதும் உங்களுக்கு மாதம் 21,500 ரூபாய் சேலரி கிடைக்குது. அலவன்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு மாதம் 22,000 ரூபாய் சம்பளம். 3வது வருடத்திலிருந்து மாதம் 22,500 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதை விட உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா சம் அலவன்சஸ் இருக்குது. அதாவது டிஏ, டிஏ, லோடிங் அண்ட் போர்டிங், இந்த மாதிரி ஒரு சில அலவன்சஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆர்டினரி பப்ளிக் பஸ், கவர்மெண்ட் பஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, அதெல்லாம் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபேர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ட்ரெயின் ஃபேர் இருக்குது, அதில் ஸ்லீப்பர் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு சம் ஃபேர் வந்து கிடைக்குது. அண்ட் லீவ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 18 நாட்கள் லீவ் கொடுக்குறாங்க. அதில் 12 நாள் வந்து பே லீவ் எடுத்துக்கலாம், 9 கேஷுவல் லீவ் இருக்குது, 2 ஆர்கேஜில் லீவ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸும் உங்களுக்கு இதில் கவர் ஆகுது. சரிங்களா? ஜென்ரல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜாபுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th தான். 12th தாண்டி டிகிரி வரைக்கும் படித்தவங்களும் எலிஜிபிள் தான். 12th நீங்கள் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க, ஹையஸ்ட்டாக யார் மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும் வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் கிராக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடச்சிருதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மார்க்கை பொறுத்து, 12th மார்க்கை பொறுத்து மெரிட் செலெக்ஷன், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காண்டாக்ட் நம்பர் ஆர் இமெயில் ஐடி மூலமாக உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஜூன் 9ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, வேணும்னா அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய துணை நிறுவனத்திலிருந்து வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து இப்போ தான் விட்டுருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கிட்ட பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதற்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.